வேக்சின் போடுறதுக்கு முன்னாடியே டாக்டர் கிட்ட கேட்டேன். இந்த வேக்சின்க்கு 2 ஃபீவர் வருமான்னு சொல்லிட்டு. அவங்க இதுக்கு வராது. மேக்ஸிமம் 1% தான் சான்ஸ் இருக்கு வர்றதுக்குன்னாங்க. வேக்சின்னாலயா இல்ல டீத்திங் நடக்கறனாலயான்னு தெரியல. கொஞ்சம் லைட்டா டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சு நார்மல்த விட. சரி எதுக்கும் பேராசிட்டமல் ஒரு 1 எம்எல்க்கு குடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு டைம் தான் குடுத்தேன். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டா எப்பவும் போல. காலையில இருந்தே கொஞ்சம் கிராங்கியா தான் இருந்தா. அழுதுகிட்டே இருந்தா. அவள விட்டு கொஞ்சம் நகர்ந்தா போதும் அழுகறக்கு ஆரம்பிச்சுட்டா. அதனால காலையில 2 நேரமே டிஃபன் தான் பண்ணியிருந்தேன். சரி நைட்டுக்காச்சும் ஏதாச்சும் சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு அரிசியும் பருப்பும் ஊற வச்சுட்டேன். அவரு வந்த பின்னாடி விட்டுட்டு செய்றக்கு ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு. சில பேர் வந்துட்டு 3 நேரம் நீங்க எனக்கு டிஃபன் குடுக்குறீங்களா? நான் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ஏதாச்சும் ஒரு டைமாச்சு ரைஸ் சாப்பிடணும். அது ஏன்னு தெரியல. சின்ன வயசுலேருந்து அதே மாரி பழகுனனாலயா என்னன்னு சொல்லிட்டு. நீங்க இதுல எந்த மாரி டைப்புன்னு சொல்லி கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த தோசை ஊத்துறது, ஆம்லெட் போடுறதெல்லாம் அவளுக்கு பார்க்கறக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. அத பண்றக்கு ஆரம்பிச்சோம்னு தெரிஞ்சுட்டா அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டா.